بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، موضوعنا اليوم: هل يجب صرف الزكاة في فقراء البلد؟ وهل يجوز صرف الزكاة إلى صنف واحد لقوله فتردوا في فقرائهم؟ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதற்கு அமைய ஃபதுரத்து ஃபி ஃபுக்ராஇஹிம், செல்வந்தர்களிடத்திலிருந்து ஜகாத்தை வசூலித்து அவர்களுக்கிடையில் வாழக்கூடிய ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும், கொடுக்கப்படும் என்ற கருத்திலே ஹல் யஜிபு சர்ஃபு ஸக்கா ஃபி ஃபுக்ராஇல் பலத், ஜகாத் சேகரிக்கப்பட்ட நகரம் அல்லது நாடு அந்த ஏழைகளுக்கு மாத்திரம் அந்த ஜகாத்தை கொடுப்பது கடமையாகுமா? ஆம். இந்த ஃபி ஃபுக்ராஇஹிம், அவர்களே வாழுகின்ற ஏழைகள், அந்த ஏழைகள் என்று வந்திருக்கிறது. அந்த பிரதி பெயர் இருக்கிறதே, லமீர் யாரை பார்த்து முழுகிறது? அஹ்லுல் யமன், யமன் பிரதேசத்திலே வாழக்கூடிய ஏழைகள். பிரதி பெயர் முஸ்லிம்கள் உள்ள ஏழைகளை குறிக்கிறது. அந்த தௌலா, யமன் நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களைத்தான் ஹோம்மெங்கல் லமீர் குறிக்கின்றது. ஆகவே அந்த வகையில் எங்கே ஜகாத் வசூலிக்கப்படுகிறதோ அந்த நகரிலே, அந்த பிரதேசத்திலே தான் ஜகாத்தை கொடுப்பது கடமையாகும். இன்னொரு சாருடைய கருத்து, பொதுவாக முஸ்லீம்கள், ஃபுக்ராஇல் முஸ்லிமீன், நிலாபத் ஒரு குறிப்பிட்ட தனிநபரை குறிக்காமல் அந்த ஒட்டுமொத்த இனம் வகையை குறிக்கிறது. பொதுவாக எங்கு வாழ்ந்தாலும் ஏழை எளியோருக்கு ஜகாத்தை கொடுக்கலாம் என்ற கருத்தையும் சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான் உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கின்றன. அதே போல ஹல் யஜூசு ஜவாசு சர்ஃபி ஸக்கா அலா சின்ஃபின் வாஹிதின், ஒரு குழுவினருக்கு மட்டும். குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்ற 8 குழுவினர்கள். இன்னம ஸதகாத்து, தர்மங்கள் உரியவையாகும், பின்வரக்கூடிய 8 கூட்டத்தினருக்கும் உரியவையாகும். ஃபுக்ராக்கள், ஏழைகள், மிஸ்கீன்கள், ஏழை எளியோர், வல் ஆமிலீன அலைஹா, சதகாவை ஜகாத்தை வசூலிப்பவர்கள், வல் முஅல்லஃபதி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் இஸ்லாத்தில் வருவதை அவர்கள் எதிர்பார்த்து அவர்களுக்கு கொடுப்பது. வஃபிரிகாப், அடிமைகளை உரிமையிடுவதற்காக வேண்டி அந்த அடிமைகளுக்கு சதகா ஜக்காத் கொடுப்பது. வல்காரிமீன, இன்னும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும், சத்தியத்திற்காக கடனாளிகள், வல்காரிமீன், கடனாளிகளுக்கு கொடுப்பது, கடனை அடைப்பதற்காக வேண்டி கொடுப்பது. சத்தியத்திற்காக களத்தில் இறங்கி போராடுகின்ற போராளிகள், நாடோடிகள். இப்படிப்பட்ட 8 கூட்டத்தினர்களில் ஒரு கூட்டத்தினர் கொடுத்தால் போதுமா என்ற கருத்து முரண்பாடான கருத்து இருந்தாலும் கூட, இங்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபி ஃபுக்ராஇஹிம் தூஹது மின் அகனியாஇஹிம், அந்த யமன் பிரதேசத்திலே வாழுகின்ற செல்வந்தர்கள் என்றும் ஜகாத் வசூலிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற ஏழை எளியோர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
அவை ஃபுக்ராக்கள் அந்த 8 கூட்டத்தினர்களிலும் ஒரு கூட்டம் அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுப்பது போதுமையாகும் என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதுக்கு மாற்றமாக 8 கூட்டத்தினருக்கும் ஜகாத் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் 2 முரண்பட்ட கருத்துகளுக்கு மத்தியிலே وَالصَّحِيحُ أَنَّهُ يَجُوزُ أَن تُصْرَفَ الزَّكَاةُ إِلَى صِنْفٍ وَاحِدٍ 8 கூட்டத்தினரில் ஒரு கூட்டத்தினரின்பால் ஜகாத்தை கொடுப்பது ஜாயிஸாகும். ஏனென்றால் இந்த ஆயத்திலே கூட கூறப்பட்டிருக்கின்ற 8 கூட்டத்தினரும் பயானுல் முஸ்தஹிகீன் ஜகாத்தை பெறுவதற்கு சதகாவை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அனைவர் மீதும் பகிர்ந்து கொடுப்பது வாஜிப் அல்ல, முஸ்தஹிகீன்கள் அது பிற தகுதியானவர்கள் யார் என்பதைத்தான் இந்த ஆயத் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே ஒரு கூட்டத்தினருக்கு மட்டும் ஜகாத் கொடுப்பது ஜாயிஸான்னு கேட்டால் ஆம், எஜூஸ். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.